வேணா அவளை நம்பு, நான் அவளை நம்ப மாட்டேன். உன்னை நான் பார்க்கும் போதெல்லாம் என் மனசு நெருப்புல போட்ட மாதிரி துடிக்குதுடா. இந்த வேதனைக்கு அவ பதில் சொல்லிதான் ஆகணும். இங்க பாருமா, நீ இவளோட சேர்ந்துக்கிட்டு அண்ணாவை ஏமாத்த பார்த்த. அதான் அண்ணா இப்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதா போச்சு. நீ அண்ணி எப்படி தப்பா நினைச்சிட்டு இருக்கிறது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நீ நினைக்கிற மாதிரி அண்ணி தப்பான ஆள் இல்ல. நல்லா சொல்லு. இத நான் எத்தனை தடவை சொன்னாலும் அம்மாவுக்கு புரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு தான் மாமா புரியல. அத்தை ஆனதியை தப்பா பேசணும்னு நினைச்சு பேசல. நீங்க தான் அத்தையை அப்படி பேச வைக்கிறீங்க. ஏய், இது எங்க அம்மாவுக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை. ஒழுங்கு மரியாதை அதுல தலையிடாம ஓரமா நில்லு. டேய், அவளை ஏண்டா திட்டுற? உன் தங்கச்சி உனக்கு சப்போர்ட்டுக்கு வரால, அப்ப ஏன் பக்கத்து நியாயத்தை பேச எனக்கு ஒரு ஆள் வேணாமா? மா, அதுக்காக நானும் அவளும் ஒன்னா? இவ பேசுறது எந்த விதத்திலயும் நியாயம் இல்ல. சும்மா உனக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு நீங்க 3 பேருமே ஒண்ணுதான். துளசியும் இந்த வீட்டு பொண்ணுதான். நான் பெத்த நீங்க 2 பேருமே என்ன புரிஞ்சுக்கல. இவதானே என்ன புரிஞ்சு வச்சிருக்கா. அண்ணா, இப்ப பேச நேரம் இல்ல. நீ பாயசத்தை குடிச்சிட்டு கிளம்பு. நீயும் அண்ணியும் இந்த சந்தோஷத்தை ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க. நான் விஷ் பண்ணேன்னு அன்னிக்கிட்ட சொல்லிடு. பாயசத்தை குடி. அண்ணா, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். முடிஞ்சா அண்ணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வா. அப்படி எவ்வளவு என் வீட்டுக்குள்ள வந்தா காலை உடைச்சிருவேன். நான் அமைதியா இருக்கேன்னு ஓவரா ஆட்டம் போடாதீங்க. இந்த மாதிரி ஆசையெல்லாம் மண்ல போட்டு புதைச்சிருங்க. ஏன் ஆசைப்படக்கூடாது? துளசி உரிமையோட இந்த வீட்டுக்குள்ள இருப்பா. என் அண்ணா தொட்டு தாலி கட்டின என் அண்ணி வீட்டுக்குள்ள வரக்கூடாதா? அண்ணி கண்டிப்பா வருவாங்க. எங்க தைரியம் இருந்தா வர சொல்லு. அப்ப தெரியும் அவளுக்கு நான் யாருன்னு. யாழ்னி, ஏன் தேவையில்லாம அத்தைய டென்ஷன் பண்ற? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ. விடியாணி, ஆனந்தி மாதிரி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வர இந்த வீடு இன்னும் புண்ணியம் பண்ணலன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இங்க வரணுமா வேணாமாங்கிற முடிவை ஆனந்தி தான் எடுக்கணும், இவங்க எடுக்க கூடாது. அவ என்னைக்கு அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாளோ அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் ஆனந்தி இந்த வீட்டுக்குள்ள வர்றதை தடுக்கவே முடியாது. யாழி, பாயசம் சூப்பரா இருந்துச்சு. நீ ஆனந்திக்காகவே ஸ்பெஷலா இதை பண்ணேன்னு சொல்லி அவகிட்ட கொடுத்துறேன். அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. வரேன். அம்மா ஆனந்தி, என்னம்மா உனக்காக சுச்சுவேஷன் சாங் எல்லாம் போட்டிருக்க. நீ என்னடானா கண்டுக்காம போயிட்டு இருக்க. எனக்காக பாட்டு போட்டியலா? எதுக்குன்னே? பின்ன அன்பு தம்பிக்கும் உனக்கும் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குதாமே. நீ சூப்பர்வைசர் ஆயிட்டியாமே. அன்பு தம்பி ப்ரொடக்ஷன் கட் ஆயிடுச்சாமே. அண்ணே, நாங்க சொல்றதுக்கு முன்னாடி யாரனே சொன்னா? உனக்கும் அன்புக்கும் ஒரு நல்ல விஷயம் நடந்தா அது என் காதுக்கு வராம போயிருமா? நீதான் ஒரு ஸ்வீட் கூட கொடுக்கல. அன்பு தம்பி ஒன்னும் கொடுக்கலையாமா? ஐயோ, தப்பா எடுத்துக்காதே அண்ணே, நான் அதை யோசிக்கவே இல்ல. இப்ப என்ன, இனிப்பு தானே வேணும்? ஆமா, அவர் இங்கதே வந்துட்டு இருக்காரு. நான் வாங்கி யார சொல்றேன். சரிம்மா. சொல்ல ஆனந்தி, எங்க இருக்கீங்க? என்ன பிக்கப் பண்ண தான் வந்துட்டு இருக்கேன். சரி, ஏதாவது இனிப்பு வாங்கிட்டு வாரியலா? இனிப்பா? தனபால் அண்ணனுக்கு நமக்கு பதவி உயர்வு கிடைச்சதுக்கு இனிப்பு கொடுக்கணும். சரி, நான் அவருக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன். சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. அண்ணே, சாக்லேட் வாங்கிட்டு வராராம். ஏதோ ஒண்ணுமா, சந்தோஷத்தை இனிப்போட கொண்டாடுவோம். நான் போய் மோட்டர் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன்.
என்ன இது புது நம்பரா இருக்குது? ஹலோ, யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா நான் சொல்ல போற விஷயத்தை விட உன் வாழ்க்கையில வேற எதுவுமே முக்கியம் இல்ல. யார் நீங்க? ஏதோ விடுகதை போடுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் விடுகதெல்லாம் போடல ஆனந்தி. விடுகதையா இருக்கிற உன் வாழ்க்கைக்கு ஒரு விட சொல்ல போறேன். அதுக்கு தான் கால் பண்ணிருக்கேன். ஹலோ, யாரு? என்ன சொல்றீங்க? என் வாழ்க்கைக்கு விடையா? ஆமா, புதிரா இருக்கிற உன் வாழ்க்கையோட மொத்த சிக்கலும் எங்க யாரால எப்படி ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் அவன்? நீங்க யாருன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையோட சிக்கலை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? சொல்லுங்க. பதறாத ஆனந்தி. உனக்கு நான் யாருன்னு தெரிய வேண்டியது முக்கியம் இல்லைன்னு நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. சரி, நீங்க யாருன்னு கேக்கல. என் வாழ்க்கையில இப்படி ஒரு கொடுமையை பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க சொன்னீங்கல்ல, அது சொல்லுங்க. அவ்வளோ பெரிய ரகசியத்தை இப்படி ஒரே போன் கால்ல சொல்லிட முடியுமா? அதுக்குதான் போன் பண்ணேன்னு சொன்னீங்க. இப்ப இப்படி பேசுறீங்க. இப்பவும் சொல்றேன், உன் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற எல்லா கேள்விக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. ஆனா அதுக்கு நீ என்ன தேடி வரணும். வந்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். வரேன். நீங்க எங்க வர சொல்றீங்களோ அங்க வரேன். நானும் என் வீட்டுக்காரரும் உடனே கிளம்பி வரோம். இந்த வீட்டுக்காரரு சொந்தக்காரெல்லாம் வேண்டாம், நீ மட்டும் வரணும். நீ மட்டும் தான் வரணும். என்ன பேசுறீங்க? ஏன் அவரை வர வேணாம்னு சொல்றீங்க? தைரியம் இருந்தா நீங்க யாருன்னு சொல்லிட்டு பேசுங்க. உங்க பேர் எனக்கு தெரிய வேணாம்னு சொல்றீங்க? உங்களை எப்படி நான் நம்புறது? உங்க பேச்சே சரியில்லை. மாத்தி மாத்தி என்னென்னமோ பேசுறீங்க. இங்க பாரு ஆனந்தி, நீ வந்துதான் ஆகணும்னு நான் கட்டாயப்படுத்தல. எந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நீ அலைஞ்சு திரியறியோ அந்த உண்மை இப்ப உன்னை தேடி அது வந்துகிட்டே இருக்கு. அதே எனக்கு சந்தேகமா இருக்கு. இவ்ளோ நாள் இல்லாம இப்ப வந்து உண்மையை சொல்லணும்னு திடீர்னு ஏன் உங்களுக்கு தோணுச்சு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்க கூடாது. உனக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்ற இடத்துக்கு நீ மட்டும் வா. இப்போ நீ ஹாஸ்டல் வாசல்ல நிக்கிறதுல இருந்து உன்னோட ஒவ்வொரு அசைவையும் நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நீ சுத்தி சுத்தி தேடினாலும் என்ன கண்டுபிடிக்க முடியாது. இந்த நம்பரை வச்சும் என்ன உன்னால ட்ரேஸ் பண்ண முடியாது. என்ன பண்ண போற? ஆனந்தி, உன் வாழ்க்கையை அழிச்சவனை பத்தி உனக்கு தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா எனக்கு தெரியணும். எங்க வரணும்? முதல்ல ஒரு ஆட்டோவை புடிச்சு அதுல ஏறிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணு.